கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். நம்ம ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். ஆமென். அதனால தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்பயுமே வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆயத்தமாய் ஜெபம் பண்ணி வசனங்களை எடுப்பேன். இப்போ 2 வசனங்களை திரும்ப என் இருதயத்தில் போட்டார். ஒன்று ஏசாயால, இன்னொன்று சங்கீதத்தில். அதை 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த 2ல் எது ஆண்டவரே, சீட்டு போட்டுலாம் பார்க்கல, ஆமீன் சொல்லுங்களேன். 2ல் எது நிறைய பேர் சீட்டு போடுற பழக்கம், பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாட்டில் சீட்டு போடுற பழக்கம் இல்லை. சீட்டு போட்டு எடுத்தாங்க. யார் எடுத்தாங்க? மத்தியா இல்லை, ஆமாம் மத்தியாவை எடுத்தாங்க. கரெக்டு. அப்புறம் மத்தியாவே காணாமல் போயிட்டார். ஆமீன். அப்போது சீட்டு போட்டு எடுத்தீங்களா பாஸ்டர்? இல்லை, ஆண்டவர் பேசி 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 கன்ஃபர்மேஷன் பண்ணார். ஆமென். 22ஆம் தேதி நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 138ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 138:8. கையை தட்டி சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை பலமா தட்டி ரேஹே தேடே ஷெபஹோடரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை கேட்கும் போதே உள்ள பெரிய சந்தோஷம் எத்தனை பேருக்கு வந்துச்சு? கர்த்தர் எனக்காக. நான் அதை தான் சொல்றான் தாவீது. ஐயோ, வசனம் கிடைத்த போது நினத்தையும் ஊனையும் உண்டது போல, கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா எப்படி இருக்குது? அது ஆவிக்குரியவனுக்கு தான் புரியும். இதுல என்னங்க இருக்குது? இது என்ன கருப்பு எழுத்து வெள்ளை போர்டுல? ஆமென். அது இல்லைங்க, அது அது அதுக்கு அங்கதான் தெரியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை. அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க கிருபை என் மேல இருக்குது. உங்க கரம் வளமையான கரம், பராக்கிரம் உள்ள கரம். இந்த கரம் இப்ப கொஞ்சம் நெகிழ்ந்து போச்சோ, இப்ப கொஞ்சம் செய்யாம நின்னு போச்சோன்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. அதனால ஜெபிக்கிறா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்ற மகளே, அவர் கரம் உனக்கு குறுகவே இல்லை. அவர் கரம் உனக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் கரத்தை உனக்காக நெகிழ விடவே. கர்த்தரை தேடுறவங்களுக்கு நெகிழ விட மாட்டார். கர்த்தரை தேடாதவங்களுக்கு நெகிழ்ந்து போயிடும். அது வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இதை சொன்ன மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல. 16 வயதுல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு ராஜாவான்னு சொன்னாரு. ஆனா இந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லை. இப்ப இவனுக்கு முன்னாடி நிறைய சவால்கள், நிறைய டாஸ்கஸ். இவனுக்கு எதிரிகள் பெருகிட்டாங்க. குடும்பத்துல மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவன் வாழ்க்கை முழுவதும் எங்க போகணும்னு தெரியல. போக வேண்டிய தூரம் அதிகம். ஆனா இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா எதுவுமே நிறைவேறாத உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்காரும் போது தான் சொல்றான், ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். ஐயோ, நமக்கு முன்ன இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பண தேவை இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது, இவ்வளவு வியாதியா இருக்குது, இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். தன் எதிர்காலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் ஒப்பிடும் போது அவனுக்கு ஒண்ணு புரியுது. என்னை விட, என் சிந்தனைகளை விட என் கர்த்தர் பெரியவர். எனக்காக யாவையும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. தாவீதே, இவ்வளவு சூழ்நிலையில நீ கர்த்தரை நம்பலாமா? நம்பலாம். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு மோசமாயிடுச்சு பாஸ்டர் குடும்பத்தின் நிலைமை, நம்பலாமா? நம்பலாம். ஏன் நம்பலாம் தெரியுமா? எனக்கு முன்பாக இதை விட பயங்கரமான சூழ்நிலையில இருந்தவர்கள் ஜெயித்த சாட்சி என் கண்களுக்கு முன்பாக நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஏன் நம்பணும்? எத்தனை பேர் ஜெயிச்சவங்க சாட்சி? இதை விட மோசமா? எங்க மார்ச்சுவரியில இருந்த ஒரு பையன், மாரநாதா பாஸ்டர் பையன், இந்து காலேஜ் மாரநாதா பாஸ்டர் பையன் செத்துட்டான். மார்ச்சுவரியில் போட்டாங்க. டாக்டர் வந்தோன்னா பிஎம் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை போய் அந்த போர்வையை திறந்தவன் பார்த்தா 2 கால் மட்டும் விட்டு 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 அடிக்குது. இந்த 2 கால் இப்பவும் டிக்கு எங்க சர்ச்சுக்கு ஏசியாவுக்கு 18 வருஷத்துக்கு முன்ன வந்தான். அவன் டிக்குன்னு அடிக்குது. அவன் பார்த்தா, என்னடா கால் அடிக்குது அப்படின்னு டக்குன்னு இதை தூக்கி பார்க்கறான். தூக்கலாம், இந்த இடத்துல டிக்குன்னு அடிக்குது பாருங்க. வெளில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனா. மார்ச்சுவரியில போனவன் செத்து வந்த. அதனாலதான் சொன்ன, எனக்காக யாவையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்புங்க. வாழ்க்கையில ஜெயிக்க நம்பிக்கை அவசியம் தேவை. ஆமெனே நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த நம்பிக்கை எப்படி தாவீதே உனக்கு வந்தது? 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல அவன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதுவுமே அவனுக்கு கைகூட வராத போது, ராஜாவா மாறாத போது, எல்லாமே எதிரடையா இருக்கும்போது அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்க.
சிஸ்டர் உன்னை எதுவுமே நடக்கல, பிரதர் எதுவுமே நடக்கல, ஆனா ஜெபம் எப்படி தெரியுமா பண்றான்? பாசிட்டிவ் ஜெபம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி ஜெபம் நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஜெபம் விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஜெபம் சவால்களை சந்திக்கிற தைரியத்தை கொண்டு வந்தது. ஆமென். நான் ஜெயிச்சிருவேன். ஆமென். நான் சொல்லுவேன், நம்பிக்கை வர ஜெபம் அவசியம். ஆமென். என் வாழ்வில் கர்த்தர் சொன்ன எல்லாம் நடக்கும் என்கிற நம்பிக்கை எப்படி தெரியுமா வந்தது? ஜெபத்தினால வந்தது. பிரதர் நல்லா தொழில் செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்க. 3 வேளை நல்லா சாப்பிடணுமா? ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணுமா? ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு தடையில ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஜெபம் தான். எப்படி தாவீதே இந்த ஜெபம் அவனுக்கு ஒண்ணு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். அதனாலதான் பிற்காலங்களில் தைரியமா சொல்றான், எனக்காக கர்த்தர் யாவையும் அவர் கரத்தை நெகிழ விடவே மாட்டார். பைபிள்ல நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அவர் தொடங்கினதை அவர் தான் முடிப்பார். நீ நடுவுல சரியில்லாம திமிர்தானை எடுத்து ஓடி கீடி கர்த்தரை விட்டுட்டு அப்பதான் உங்க வாழ்க்கை ட்ரபிள் ஆகும். நீங்க நான் அடிக்கடி யோசிப்பேன் பாருங்களேன், 1வது வருஷத்துல ட்ரபிள் பண்ணிட்டான் நம்பாளு. யாரு? ராஜாவான முதல் வருஷத்திலேயே தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டிட்டான். 2வது வருஷமே அவனை அப்பிட்ட கொடுத்து தூக்கிட்டார். அப்படியே தூக்கிட்டாரு. எத்தனை வருஷம் வச்சிருந்தாரு? 40 வருஷம். தாவீது எத்தனை வருஷம்? 40 வருஷம். என்னங்க விழுந்து போனோன்னு 40 வருஷம்? அவர் சொல்லிட்டார்னா அவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த மகிமைக்குள்ள போனான்னு எனக்கு தெரியாது. தாவீது மகிமைக்குள்ள போனார். ஆமென் சொல்லுங்க. இதையும் சொல்லினல்ல, அவர் மகிமைக்குள்ள கர்த்தரோட போனதா எபிரேயர் 12-11 அதிகாரத்தில் பேரே இல்லை, சவுல் பேரே இல்லை. வேசி ராகா பேர்லாம் எழுதி வச்சிருக்கிறார் பரலோகம் போனவன் பேர்ல. ஆனா யார் பேர் இல்ல? ராஜ்ய பாரத்தில் இருந்தாலும் டம்மி ராஜாவாக்கிட்டாரு. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே? நான் பேசுறது புரியுதா? அவர் கரத்தின் கிரியை நிகழ விட மாட்டார். உனக்காக யாவையும் செய்து. அல்லேலூயா. நடக்குங்க. நம்பிக்கையா இருங்க. இன்னைக்கு 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? நம்பர் 1 வாசிங்க. ரோமர் 4 அதிகாரம் 21 ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது. இதெல்லாம் மனப்பாடமா படிக்கணும். தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. நம்பர் 1 எழுதிக்கங்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். கையை தட்டிடுங்களேன். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை. ஆமென். பிறந்தது முதல் நம்ம இருக்கிற வரைக்கும் வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஏன்? பேசிக்கிட்டே இருப்பார், வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்? உனக்கு தேவன் மீது அன்பு வரணும், தேவன் மீது விசுவாசம் வரணும், தேவன் என்னோட பேசுகிறார் என்றத நம்பிக்கை உனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அது தந்துகிட்டே இருப்பார். ஆனா ஏமாற்றுவதற்கு அல்ல. தந்தார்னா என்ன பண்ண மாட்டாரு? ஏமாற்றவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு மாதந்தோறும் வாக்கு கொடுக்கிறார், வருஷத்துல ஒரு தடவை வாக்கு கொடுக்கிறார். சில நல்ல வளர்ந்த விசுவாசிகள் 31ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்து எனக்கான வாக்கு தத்தம் என்ன ஆண்டவரே, என் குடும்பத்துக்கான வாக்கு தத்தம் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வாக்கு தரணும் என்று ஜெபிக்கிற விசுவாசிகளை எனக்கு தெரியும். எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார், ஏமாற்றுவதற்கல்ல. அவர் மீது இன்னும் அன்பும் இன்னும் விசுவாசமும் இன்னும் அக்கறையும். ஆமென். லேலியா சொல்லுங்களேன். ஆமென். வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறார் பாருங்க. அவருக்கு வித்தியாசமா கொடுப்பார். எனக்கு ஊழியத்தை பத்தின வாக்கு தத்தம் தான். உன்னை இப்படி ஆக்குவேன், இவ்வளவு ஜனத்துக்கு போற, இங்க போற. உங்களுக்கு வேற மாதிரி கொடுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்கு தத்தத்துல 3 விதங்கள் உண்டு. இன்னைக்கு நான் பேச போறது ரொம்ப ஆழம், நீங்க கிரகிச்சுக்கணும். வாக்கு தத்தத்துல 3 உண்டு. 1 மறந்து போன வாக்கு தத்தங்கள். சொல்லுங்க எல்லாம் இந்த வார்த்தைய எல்லாம் சொல்லுங்க. மறந்து போன வாக்கு தத்தங்கள். 2வது மறைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். 3வது மரித்து போன வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. இந்த 3ல எந்த நிலையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாசம் நிறைவேற்ற தொடங்கிட்டார். அல்லேலூயா. மறைந்த வாக்கு, மறந்த வாக்கு தத்தங்கள் அதை நிறைவேற்றுவார் பாருங்க. லூக்கா 1 அதிகாரம் 20 ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆரோனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட சொல்லும்போது, ஆசாரியன் ஒருவன் இந்த சந்ததியிலே இராமற் போவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவன் வாக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஆண் கண்டிப்பா பாருங்க, ஒரு ஆசாரியனா இருந்தானா அவனுக்கு ஆண் பிள்ளை இருப்பாங்க. அந்த ஆண் பிள்ளைக்கு
கர்த்தர் ஊழியத்தை கையில கொடுத்திருந்தார். ஆனா இந்த மனுஷன் ஆரம்பத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, என்னது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு குழந்தைய கொடுப்பேன். ஆனா இவன் மறந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. டைரி தொலைஞ்சு போச்சு. சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் எழுதி வச்ச 2005 டைரி தொலைஞ்சு போயிட்டு இருக்கலாம். ஆனா எழுதுனது தொலைஞ்சாலும் நீங்க மறந்துட்டு இருக்கலாம் சிஸ்டர். அவர் என்ன பண்ண மாட்டார்? வாசியாத வசனத்தை லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே என்னமா அது எப்படி படிச்சீங்க? எப்படி தெரியும்? தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற அவருடைய வார்த்தை. கையை தட்ட. தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற அவருடைய வார்த்தையை இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணிடுறாருங்க. நாம மறந்துட்டு இருக்கலாம், டைரி தொலைஞ்சிட்டு இருக்கலாம், நினைவை விட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் செய்வார். வயசாயிடுச்சு பாஸ்டர், வயசானாலும் செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போறோம் பாஸ்டர், ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போனாலும் செய்வார். உனக்கு தான் வயசாகி போச்சு, அவருக்கு வயசே ஆகல. அவர் நேற்றும் இளமை, இன்றும் இளமை, நாளைக்கும் இளமை இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா சந்தோஷம் 25 வருஷத்துக்கு முன்ன வேற மாதிரி இருந்தாரு. அவர் மட்டும் மாறவே மாட்டார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன ஒரு அம்மா தரிசனம் பார்த்தது பாருங்க, அப்பவும் அப்படியே இருந்தார் பாருங்க. இன்னைக்கு தரிசனம் பார்க்கறாங்க பாருங்க. நான் சொல்ற ஆழம் புரியல உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். நீ மாறிட்ட, நீ மறந்துட்ட, நீ தாண்டி வந்துட்ட. ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கே போறார் சகரியா. தன் ஊழியத்தை முடித்து தன் வீட்டுக்கு போனானா. அங்கே கர்த்தர் கொடுத்தார் ஒரு குழந்தைய. எப்பேர் கொண்ட குழந்தையா? இஸ்ரவேலை மனன். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன வாக்குத்தத்தம் சிஸ்டர்? மறந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைவேற்றுவார். உனக்கு அப்பதான் ஞாபகமே வரும். இப்படி ஒன்னு செஞ்சோம் நம்போ. ஆமா இல்ல சொன்னார் இல்ல, அது சொல்லி 20 வருஷம் ஆச்சு. ஆமா நிறைவேற்றுவார். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இரண்டாவது பாஸ்டர், மறைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆமென். சிலவற்றை உங்ககிட்ட சொல்லவே மாட்டார் பாருங்க. சொல்லவே மாட்டார். இதை உனக்கு செய்ய போறம்பா அப்படின்னு சொல்லவே மாட்டார். பரலோகத்தில் உனக்கா டேட்டை போட்டு முத்திரை போட்டு குத்தி வச்சிருவார். உனக்கு ஒரு வீட்டை கட்டி தர போற, நல்ல பெரிய வீட்டில் இருப்ப சொல்ல மாட்டார். உனக்கு ஒரு ஆம்பளை குழந்தைய கொடுத்து சொல்ல மாட்டார். உனக்கு ஒரு கம்பெனியை தர போற சொல்ல மாட்டார். உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை சொல்லவே மாட்டார். சொன்னார்னா காலை நீட்டி பட்டு தூங்கி இருப்ப. இவ்வளவு நெருங்கி வந்திருக்க மாட்டியே. முந்தானேத்து சொன்ன பாருங்க, மலையில இருந்து ஒருத்தன் தப்ப தப்பன்னு உருண்டு கல்லெல்லாம் பிடிச்சின்னு வரானா. இயேசுவே காப்பாத்து, செத்துருவோம் பாருங்க. சின்ன வயசுல மனைவி பிள்ளை இருக்குது. இயேசுவே நானா பாருங்க, டமான்னு ஒரு மரக்கலையில மாட்டிக்கினானா. மரக்கலைய மாட்டினோன்னா மரக்கலையில தொங்குறானா. அஜி கேளுப்பா, மரக்கலையில தொங்குறானா. தொங்கி 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 ஆண்டவரே கைவிடாதிரும் நாதா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நைட்டு பூரா பாட்டு, நைட்டு பிரேயர். ஆரம்பிச்ச 9 மணி பிரேயர், காலைல வரைக்கும் பிரேயர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே கீழே விட்டுறாதீங்க, கீழே விட்டுறாதீங்க, கீழே விட்டுறாதீங்கன்னு. அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுதான் பாருங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா வெறும் 1.5 அடி தான் இருக்குதான். எவ்வளவுதான் இருக்குதா சிஸ்டர்? 1.5 அடி. அடச்சி, இந்த 1.5 அடிக்கா ராத்திரி எல்லாம் ஜெபம். ஆமா, 1.5 அடியை மறைச்சு வச்சிருப்பாரு. பேசுறது புரியுதா? நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? 1.5 அடி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நேத்து ராத்திரியே 1.5 அடி தெரிஞ்சிச்சியா? தெரிஞ்சிச்சு. 1.5 அடி தான் இருக்குதுன்னு ஜெபம் பண்ணிருப்பான். ஆண்டவர் தேடி இருப்பான். சிலதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பார். மறைச்சதுனால தான் இவ்வளவு நெருக்கமா வந்த, மறைச்சதுனால தான் உபவாசம் போட்ட, மறைச்சதுனால தான் வேத புத்தகத்தை படிச்ச. அடிக்கடி யோசிப்போம் பாருங்களேன். ரொம்ப நல்லவங்க அண்ணாலே வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போறத தவற மாட்டா, காணிக்க கொடுக்க தவற மாட்டா. தரிசனமே போன பாஸ்டர் ஏலி, அந்த ஏலி எப்படி தெரியுமா கூப்பிடுவா? நீங்களா இருந்தா போன இவனுக்கு அவுட் என்ன சொல்லுவீங்க? அபிஷேகம் போன பாஸ்டர். இவன் ஆண்டவனே அவ்வளோ ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற அண்ணாளுக்கு மறைச்சிட்டார். என்ன மறைச்சிட்டார் தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தைய, ஆண் பிள்ளையை கொடுப்பேன். அதுவும் அது எப்படிப்பட்ட ஆண் பிள்ளை தெரியுமா? இஸ்ரவேல் முழுவதற்கும். நான் இப்படி யோசிச்சேன் பாருங்க. அண்ணாளுக்கு கல்யாணம் ஆன அடுத்த செகண்டே பாஸ்டர் சந்தோஷ் மாதிரி யாரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென் சொல்லி இருந்தா அண்ணாள் வந்திருக்கும் கோயிலுக்கு நினைக்கிறீங்க? பாஸ்டர் ஆண்டவன் மாதிரி என் கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இல்லை சார். உடனே கல்யாணம் ஆன 2வது மாசமே கர்ப்பம் நின்று போச்சு. 10வது மாசம் குழந்தை பிறந்த சபையில் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிருக்கோம். ஏசு எனக்கு நன்மை செய்தார். அந்த குழந்தை கோயிலுக்கு வந்திருக்கோம்.
மறைச்சிருவாரு. ஏன் தெரியுமா? நெருங்கணும், கிட்ட வரணும், அவரையே சார்ந்து நிக்கணும். நான் சொல்லட்டுமா, நீங்க ரொம்ப நல்லவங்க, இங்க இருக்கிற பல பேர் எனக்கு தெரியும். ஆனா உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறார். அந்த மறைக்கப்பட்டது தீமை அல்ல. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியா மறைக்கப்பட்டவைகளை, மறைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் சிலருடைய வாழ்க்கையில திடரே. மறைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உனக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றா பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல, அவர் ஞானம் உள்ள தேவன், அவருடைய செய்கைகள் எப்படி இருக்குமா தெரியுமா? யதார்த்தம். தமிழ் எப்படி வந்து தெரியுங்களா? அவரை மாதிரி ஞானமா தேவையான நேரத்தில் செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆமாண்ணா, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா தெரியுமா? அண்ணாலே ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போது அவமானப்பட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போவா, அவ அழுது கோயிலுக்கு போவாங்க. ஒரு நாள் கூட உங்களை மாதிரி சந்தோஷமா கோயிலுக்கு வந்ததில்லை. அண்ணால் நான் இப்படி சொல்லட்டுமா, அவமானப்பட்டவர்களை கர்த்தர் மறைத்து வைக்கிறவர்களை வெளி, இதை நான் பேசுறது சிலருக்கு தான் புரியும், சிலருக்கு புரியாது. அல்லேலியாவா. 3வது என்ன வாக்கு தத்தம் பாஸ்டர்? மரித்து போன வாக்கு தத்தம். ஆமேன் சொல்லுங்களேன். உங்க பார்வைக்கும் மற்றவர்கள் பார்வைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் மரித்து போயிருக்கலாம், தேவ பார்வையில ஜீவனோடு இருக்கு. நான் எப்படி சொல்லட்டுமா, உங்க வாக்குத்தத்தம் ஆக்டிவா இருக்குது சார், செம்ம ஆக்டிவா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ வயசாகி போச்சே, 50-55 வயசுக்கு மேல ஆயிட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன ட்ரபிள் வரும் ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும். இவருக்கு இப்ப 100 மரிச்சு போச்சு, சாராளுடைய கர்ப்பம் மரிச்சு போச்சு, இவருடைய சரீரம் மரிச்சு போச்சு. ஆனா கர்த்தர் மரிக்காதவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் கொடுத்த வார்த்தை. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே? ஆதியாகமம் 21:1-2 வாசி மகளே. ஆதியாகமம் 21:1-2 வாசி. ஐயோ, இந்த வசனத்தை படிக்கும் போதே கண்ணில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி வந்தது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே. கையை தட்டி சொல்லு, உன் மேல கடாட்சமாகிறவர் யார் தெரியுமா? உனக்கு சொல்லியபடியே மரித்து போனவைகளை செத்து போனவைகளை உயிரடைய பண்ணுகிறவர். இன்னைக்கு எலும்பு வளர்ந்து போயிருக்கலாம், இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கலாம். அந்த எலும்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி கேட்பார், இது உயிரடையுமா? உயிரடையா? இந்த வனாந்தரத்தை பாரு, இது வயல்வெளியா மாறுமா? மாறும். இந்த வலு சர்ப்பங்கள் தாவரித்த கிடம் பயிர் நிலமா மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே சொல்லுங்க. அவர் நினைச்சா எதையும் மாற்ற முடியும். நீங்க உங்க பார்வையில மரிச்சு போச்சீங்க, அவர் பார்வையில ஆக்டிவா இருக்குதுங்க. தகுந்த காலத்தில். ஆமே. ஆபிரகாம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் சாராள் கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்றான் போட்டிருக்கலாம், முதிர் வயதாகி. ஆமென். அல்லேலூயா. ஆமெனா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் குறித்திருந்த காலத்திலே, அப்போ உங்க பார்வைக்கு மரிச்சு போச்சு, அவர் பார்வைக்கு இன்னும் அந்த காலம் வரல. அல்லேலூயா. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த செய்தி கேட்கும் போது எனக்கு உண்மையா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் இல்ல? அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து சொன்னாரு ஆதியாகமம் 28:15, எப்பா நான் சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைங்க உங்களை பத்தி சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் தாங்க பெரியவர், அவர் தாங்க நல்லவர். சொன்ன சொல்ல காப்பாத்துற ஒரே ஒரு தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, கேளாத நீர் சொல்லி கோலபலஷே
சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அல்லேலூயா. இரண்டாவது என்ன பாஸ்டர் செய்ய போறார்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறார். ஏசாயா 46:11 வாசிங்க. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் எல் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷரை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கையை தட்டி சொல்லுங்களேன், எனக்கானதை திட்டம் பண்ணினவர், எனக்கானதை செய்து. இரண்டாவது என்ன பாஸ்டர்? ஆமென். அவர் திட்டம் பண்ணிதான் அவர் செய்து முடிப்பார். நம்ம எல்லார் மேலும் ஒரு தேவ திட்டம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இங்க இருக்கிற எல்லார் மேலையும் அரண்மனையில் இருந்த சேவலுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. கடலுக்குள்ள கிடந்த அந்த மீனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பாருங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பிள்ளையாமூட்டில் கட்டி வச்சிருந்த கழுதைக்கு ஒரு திட்டம் இருக்குது. அத்தனை பேருக்கும் திட்டம் இருந்தா இங்கே தாவீது வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் திட்டம் இல்லையா? இந்த ஆலயத்துக்கு மகளே நீ வந்திருக்கிறதற்கு ஒரு திட்டம் உண்டு. தேவ சமூகத்துக்கு வந்தது திட்டம் உண்டு. என்னை தேடினதற்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் இன்னைக்கு பெரிய ரகசியத்தை பேசி உங்களை முடிக்க போறேன். தேவ திட்டம் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த திட்டங்கள் ஒண்ணு கூட நிறைவேறாது. நீங்க எத்தனை வேணாலும் திட்டம் போடலாம், முயற்சி எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம், நீங்க திட்டமிடலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் இருந்ததுன்னா எல்லாமே ஃபெயிலியர். நீங்க பண்ணது ஒரு கடை திறந்துடலாம் பாஸ்டர், துறை யார் வேணானா, அது இல்லையா அவர் திட்டம். பாஸ்டர் ஊசி நூல் போட்டு டெய்லர் வேலைக்கு போயிடுறேன் பாஸ்டர், அது இல்லையா அவர் திட்டம். கம்பெனிக்கு போறேன் பாஸ்டர், அது இல்லைங்க அவர் திட்டம். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரிஞ்சா ஆமென் சொல்லியிருப்பீங்க. அவருடைய திட்டம் என்ன உங்களை குறித்து போட்டாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைவேறி. ஆமென் சொல்லுங்க. தேவ திட்டம் உள்ள ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு அவருடைய சொந்த திட்டங்கள் ஒன்று கூட நிறைவேறாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க போக நினைச்ச இடம் ஒண்ணு, இப்ப வந்திருக்கிற இடம் ஒண்ணு. நீங்க செய்ய நினைச்ச வேலை வேற, இப்ப செய்யற வேலை வேற. ஆமென் சொல்லுங்க. நீங்க இருக்கணும்னு நினைச்ச இடம் வேற, இப்ப இருக்கிற இடம் வேற. நீங்க கட்டணும்னு நினைச்ச ஆளு வேற, இப்ப கட்டிக்கிற ஆள் வேற. ஆமா, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆளை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நீங்க இருந்தாதான் அந்த ஆள் உயிரோட இருப்பான், இல்ல செத்துட்டு இருப்பான். அதனாலேயே உங்களை கொடு. ஆமென். இதெல்லாம் யார் பாஸ்டர் பண்ணது? அவர் திட்டம். அதனால தான் நீ அங்க நிற்கும் போது அது அப்படி வரவும் நீ பார்க்கவும் நல்லா இருக்குது. கட்டினா லேலுயாவா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? தேவ திட்டம் உள்ளவன் வாழ்க்கையில சொந்த திட்டங்கள் ஒரு நாளும் நிறைவேறாது. இங்க சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ண? வாசிங்க வாசிங்க 55வது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. கையை தட்டு. நீ விரும்புகிறதை அல்ல, அவர் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி. இந்த மாசை சொல்றாரு, பிரதர் தேவ சபையை நம்பு. அவர் உனக்கு திட்டம் பண்ணினதை இந்த வார்த்தையை கொண்டு அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அது நிறைவேறும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? அடுத்த வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. பிரதர், கர்த்தரோட திட்டம் நிறைவேறினாதான் மகிழ்ச்சி. உங்க திட்டம் நிறைவேறினா மகிழ்ச்சி கிடையாது. அதுல உங்க திட்டத்தை செஞ்சுட்டு பாருங்களேன், அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருப்பீங்க. நடக்குமா நடக்காதா, சோர்ந்து போய் இருந்தேன், புட்டுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு தெரியாம இருந்தேன். அது உங்க திட்டம். அவர் திட்டம் நிறைவேறும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அவர் திட்டம் நிறைவேறும் போது குடும்பம் தொழில் எப்படி தெரியுமா இருக்கும்? உன் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கும். சொல்றார் பாருங்க, மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களோ மலைகளோ உனக்கு முன்பாக வெளியின் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? கிரீன் தம்பி, கிரீன் கை கொட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். முள்ளு செடிக்கு பதிலாக
கையை தட்டி, என் வீட்டில் இதுவரைக்கும் வேதனை தருகிற முட்செடிகள் இருந்தது, வேதனை தருகிற பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கையை தட்டி. பிரதர், அவர் செய்யறது எப்படி தெரியுமா இருக்கும்? அடையாளமா மாறும். அதை யாராலும் அசைக்க முடியாது. நித்தியமா உங்க வாழ்க்கையில் இருக்கும். இப்ப மானிட்டர் கொஞ்சம் வை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில கர்த்தர் பேசுறாரு, அவர் விரும்புகிறதை செய்வார். நீங்க விரும்புவது நடந்திருந்தா மகிழ்ச்சி, சமாதானம், கீர்த்தி ஒண்ணு நடந்திருக்கா சார்? அவர் விரும்பினதை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. இந்த திட்டத்தை விருதாமர் கொடுத்தாரு உங்களுக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. இது நல்ல, இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யார் சொன்னது? வாசிங்க. ஏனெனில் தேவன் தானே, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அல்லேலூயா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு அதான் சொல்லும் பாருங்களேன். நீங்க ஜெபிக்காமையே ஒரு காரியத்தை செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஜெபிக்காமையே எங்க வேணாலும் போலாம். ஆனா அதன் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். வீட்டில் பாருங்க, டிவி போயிடுச்சு பாருங்களேன். இந்த பக்கம் புழுவாகுது, இந்த பக்கம் பச்சையாகுது, இந்த பக்கம் இவர் வந்து பேசுறா அப்படியே பச்சை மூஞ்சாகுது. ஆலன் பாலையா, என்னடா இப்படி இருக்குதே. ரொம்ப நாளா டிவி முக்கியப்படுத்த மாட்டேன் பாருங்க. அவன் சொன்னா, அப்பா மில்லினியம் சேல்ஸ் போட்டுக்கிறாங்கப்பா ஆகஸ்ட் மாசம். சரி, அவள் தான்டா சொல்றான் பாருடா, கொஞ்சம் புக் பண்ணான்னு பாருங்க. உடனே உள்ள பேசுறாரு, உனக்கு டிவி தேவையான்னாரு. முதல்ல என்ன டிவி வாங்கினு கேட்டியா என்னன்னாரு. டிவி வாங்க போறேன். எப்பா நீ புக் பண்ணாதன்ட்டேன். ஒரு 2 நாள் ஆகட்டும், ஜெபம் பண்றேன். இப்ப கேட்கறங்க யாருன்னா கூட கொடுத்துடலாம், வீட்டில் சும்மா வச்சிருந்தா. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. எங்க பாஸ்ட்னாலே ஓசிங்க, ஓசி சோறு, ஓசி ட்ரெஸ், எல்லாமே ஓசி. அது முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க பாஸ்ட் எதுக்குன்னா துட்டு கொடுப்பாரு நினைச்சிடக்கூடாது. லேவியனை கைவிடாதிருப்பாயாக. ஆமென். அவனே உனக்கு சுதந்திரம், அவனே உனக்கு ஜெபிப்பான். முன்னந்தோடைய அவனுக்கு கொடு, பின்னந்தோடைய நீ சாப்பிடு. அப்படின்னா என்ன? பின்னந்தோட டைட்டா இருக்கும், கைட்ட முன்னந்தோட தான் கொடுக்கணும். ஆமென். எதனா மிச்சம் இந்த தந்து கொடுத்துட போறீங்க. அதுதான் வெளில போயிட்டேன் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு புக் பண்ணாத. அப்ப நான் யோசிச்சேன், உண்மைதானே. நான் மனுஷீகத்தில் ஒரு காரியத்தை எனக்கு பிடிச்சதை செஞ்சிருந்தேன்னா அதுல பிரச்சனை. ஒருவேளை நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆலோசனை தருவாரு, என்கிட்ட பேசுவாரு, நீ இதை செய்ய. நான் சொல்லுவேன், ஜெபிச்சு நீங்க அவர் விருப்பத்தை மனதுக்குள்ள வச்சாருன்னா அதை எப்படி தெரியுமா செஞ்சு முடிப்பாரு, சிறப்பா. அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1:5, உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும். அல்லேலூயா. போதும் பிரதர். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அதை நடத்துவார். அதுல சமாதானம் இருக்கும். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சில விருப்பங்களை நீங்க விரும்பினதை கொடுத்ததுனால தான் உங்க வாழ்க்கையை பிரச்சனையா மாறிடுச்சு தெரியுமா? நீங்க மாத்திரம் அதுக்கு காத்திருந்து உபவாசம் எடுத்து ஜெபிச்சு கேட்டிருந்தீங்கன்னா, ஏங்க நீங்க அந்த காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு நீங்க டிவியை போடுங்களேன், அதை தான் பேசுவாரு. உங்க வீட்டுக்கு மேகசின் வரட்டுமே, தரங்களேன், அதை தான் பேசுவாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா சர்ச்சை எது தெரியுமா? அந்த செய்தி தான். எந்த செய்தி சிஸ்டர்? எந்த செய்தியே? நீங்க என்ன ஜெபிச்சீங்களோ அந்த செய்தி. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, நீங்க விரும்புகிறத உங்களுக்கு வாழ்க்கையில செய்யவே மாட்டார். அவர் செய்வதை. என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை கொடுத்தோம். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சகலமும் திட்டம் பண்ணியாயிற்று. அதனால ஒண்ணு பண்ணுங்க, நான் பெருசா என்னுடைய வாழ்க்கையில முயற்சி எடுத்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்ல, எனக்குள்ள அவர் வைத்த ஜெபத்தின் ஆசைகள் மூலமாய் நடந்தது. அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். தேவனே, என்னுடைய வீடு, வாசிங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டு காரியங்களை அவர் ஏற்கனவே செஞ்சிட்டார், திட்டம் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. என் விருப்பம் ஒண்ணு கூட நிறைவேறாதுங்க.
அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய உலக மக்கள் பார்க்குறாங்கல்ல. இன்னும் சர்ச்சைக்கு போறீங்க, இன்னும் இப்படி போறீங்க, இன்னும் வீடு வாங்கலையா, இன்னும் காரு வாங்கலையா, இன்னும் பங்களா வாங்கலையா, ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் கொடுத்துருந்தா நீ சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. சூப்பரா திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. வயிற்றுல பசிலாம் அடங்குற காலம், சாப்பிடவே முடியாத காலத்தில் கறியா கொடுப்பாரு. ஏன் பாஸ்டர் அது ஒரு 30 வயசுல கொடுத்திருந்தாருன்னா நல்லா சாப்பிட்டு இருப்பேன், சாப்பிட்டு தூங்கி இருப்ப, சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. நான் பாஸ்டர் சாவர நேரம் 62 வயசுல இவ்வளவு பெரிய வீடை கட்ட விட்டார பாஸ்டர். 62 வயசுல அங்க தூக்கம் வராம இங்க வருவேன். 30 கொடுத்திருந்தா ஏசி போட்டு உள்ள தூங்கி இருப்பேன். ஆமாவா? திட்டம் பண்ணி வச்சிட்டாரு பிரதர். 65ல தான் உங்களுக்கு எல்லாம், 38ல தான் உங்களுக்கு எல்லாம். தாவீது சொல்றான், கொஞ்சம் முன்னாடியே ராஜாவா இருந்தா என்ன தேடி இருக்க மாட்டடா நீ. சகலமும் திட்டம். அதை தான் சொன்ன, உங்க திட்டம் ஒன்றும் நிறைவேறாது. பிரியாணி கடை வச்சிடலாமா பாஸ்டர்? வை, யாரு வேணான்னது? அப்புறம் இங்க போ, யாரு வேணா. நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அப்ஜெக்ஷனே சொல்லாத ஒரே பாஸ்டர் யார் தெரியுமா? போய் எல்லாம் பார்த்துட்டு கீத்துட்டு எங்க தான் வரணும் நீங்க? நம்மள ஊரெல்லாம் சுத்தி கட்சி எங்க வருவான்? துட்டு இல்லை சொல்லுங்க. சொந்த வீட்டுக்கு. துட்டு இருக்கிற வரைக்கும் யார் தெரியாதுன்னு சொந்த வீடே தெரியாது சில ஆளுக்கலாம். இளையகுமார கதை தான் நம்ப. ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சகலத்தையும் திட்டம் பண்ணிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை நிறைவேற்றி முடிப்பேன். இந்த மாசம் உங்க வீட்டில, உங்க குடும்பத்துல சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட நித்தியமான உடன்படிக்கையை கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவேற்றுவார். அல்லேலூயாவா. சகரியா 4:9 கடைசியா சொல்லி முடிக்கிறேன். முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். இரண்டாவது, அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். மூணாவது சிஸ்டர் வாசிங்க 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று கையை தட்டி சொல்லுங்களேன். உங்களை கொண்டு தொடங்கினதை உங்கள் மூலமாகவே கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க எதை தொடங்குனீங்களோ, தாவீதை கொண்டு செய்ததை நான் ஒரு பாட்டு பாடுவோமே, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் அன் கையை கொண்டு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமா வச்சுட்டு போங்க. நீங்க எதை தொடங்குனீங்களோ உங்க கரங்களால, நீங்க தான் அதை செம்மையா ஆமீன் சொல்லுங்களேன். பல இடங்கள்ல பார்த்துருப்போம் பாருங்க, யாரோ தொடங்குவாங்க, யாரோ முடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாரோ தொடங்குவோம், யாரோ வீட்டை கட்டுவான், அந்த வீட்டில் யாரோ கூடி இருப்பாங்க பாருங்க. சில இடத்துல கஷ்டப்பட்டு எள்ளி கொடுக்குமே தென்னை மரம் வைப்பான், தென்னை மரம் வச்ச செத்துருவான். ஆனால் எவனா அந்த பார்த்துருக்கிறீங்களா? கனியை வச்சவன் ஒருத்தன், செடியை வச்சவன் ஒருத்தன், கனியை புசிக்கிறவன். ஆனால் இப்போ என்ன வாக்கு கொடுக்குறா தெரியுமா? தன் ஜனத்துக்கு, நீ எதை உன் கையை கொண்டு செய்தாயோ அதை. மார்ட்டின் லூத்தர் கிங்னு ஒருத்தர் இருந்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் இருந்தார். அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு பறக்கிற அனுபவம் வளர்ந்திருந்தீங்கன்னா தேவனுடைய கரத்திலிருந்து உனக்கு சொன்னதை நீ பெற்றுக்கொள்வதற்கு பறந்து போன்றார். ஒருவேளை உனக்கு பறக்கிற அனுபவம் இல்லைன்னா ஓட ஆரம்பி. அந்த ரீச்சிங் பாயிண்ட் அடையிறதுக்கு ஒருவேளை உன்னால ஆவிக்குரிய ஓடவும் முடியலன்னா நடந்து போன்றார். நடக்க கூட என்னால முடியல பாஸ்டர் அப்படின்னா சும்மா உட்காராத, தவழ்ந்தாவது போ. ஏனெனில் உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டே முடிக்கணும். உங்களை கொண்டே செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை கொண்டு ஒரு காரியத்தை தொடங்கிட்டேன்லப்பா, உன்னை வச்சுதான்ப்பா முடிக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த செருபாபேல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 2 நிமிஷத்துல இவரை பத்தி சொல்லி முடிக்கிறேன். செருபாபேல் என்பவர் பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் ஜனங்கள் அடிமையா இருந்த போது பிறந்த ஒரு மனுஷன். இப்போ கோரேஸ்னு ஒரு ராஜா வர்றார். எஸ்தருடைய பேர ராஜா வந்து, உங்க தேசத்துக்கு போய் கோயிலெல்லாம் கட்டிக்குங்க, நீங்க நல்லா வீடெல்லாம் கட்டிக்குங்க, நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புறார். பொருட்களை கொடுத்து அனுப்பணும். இங்க வந்த உடனே யூதா கோத்திரத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமா அஸ்திபாரம் போட்டு, ஏன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் தேவாலயத்தை கட்டினாங்க. தாவீது ஆரம்பித்தார், சாலமன் முடித்தார். அப்ப இவரை கொண்டு வந்து பண்ணாங்க. இவர் போட்டுட்டார் பாருங்க. அஸ்திபாரம் போட்டு கட்ட துவங்கின உடனே பக்கத்தில் இருந்த நாடுகள், சமாரியா, பெலிஸ்த நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ராஜாக்கு பிராதி எழுதி இவர்கள் இந்த கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டான். நம்ம ஊர்ல கோர்ட்ல ஸ்டே வாங்குறான் பாருங்க. ஸ்டே வாங்கிட்டான். ஸ்டே வாங்கின உடனே 16 வருஷம் இந்த ஆலயத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, கட்ட முடியாம போயிடுச்சு. இப்ப ராஜா கொடுத்த அமைச்ச பொருள்லாம் அப்படியே இருக்குது பாருங்க, எல்லார் கையிலும் இருக்குது.
இப்போ என்ன, ஐயோ ராஜா ஒருவேளை திரும்பி வாங்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னுட்டு இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வீடை கட்டிங்க. நீங்கெல்லாம் எல்லாம் வீடை கட்டிங்க. பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எப்பா நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் ஆலயத்துக்கு கொடுத்ததுல மச்சு பாவப்பட்ட வீடுகளில் படுத்துக்கின்னு யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துல பயப்படாம நீங்க நல்லா கட்டில படுத்து சைனிச்சின் படுத்துன்னு இருக்கிறீங்க. எழுந்துருங்கப்பா, எழுந்து போய் மலை மேல போய் ஏறி கர்த்தருடைய ஆலயத்தை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆகாயும் சகரியாவும் வந்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. பேசும்போது அந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, செருபாபேலே நீ அஸ்திபாரத்தை போட்ட இல்ல, உன் கையிலால செய்ய முடியாம போயிடுமோன்னு பயப்படாத, உன் கையை கொண்டே செய்து. சிஸ்டர், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிறைய ஸ்டேஸ், நிறைய தடைகள், நிறைய சத்துரு போராட்டங்கள், அதனால நீங்க தொடங்கினது செய்ய முடியாமல் நின்றிருந்தா இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில கர்த்தர் சொல்றாரு, ஏ செருபாபேலே உன் கையை கொண்டு போட்டவைகளை, நீ தொடங்கின பிசினஸ் நீ செம்மையா முடிப்ப, நீ தொடங்கி இருக்கிற வீட்டை செம்மையா கட்டி முடிப்ப, நீ செய்திருக்கிற வேலையை ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2:4 வாசி, ஆகாய் 2:4 வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்பா நிறுத்தி படிக்கிற? யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ எல்லாரையும் சொல்றாரு இன்னைக்கு திடன் கொள், திடன் கொள், திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர். ஷேதேலே, உங்களை கொண்டு தொடங்கியவைகளை உங்களை வைத்தே உங்கள் மூலம் முடிப்பார். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகி அவர்கள் சுகமாய் வாழ்வதை உங்க கண்கள் பார்க்க செய்வார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு தொழிலை கொடுத்தவர் அது வளமாய் இருப்பதை உங்க கண்கள் பார்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுக்கு திட்டம் கொடுத்திருக்கிறாரா? வீடு கட்ட திட்டம் கொடுத்திருக்கிறாரா? சின்னதா தொடங்குறீங்களா? கர்த்தர் கொடுப்பதற்கு ஆட்களை கொண்டு வந்து ஆமென் சொல்லுங்க. பழுகி பெருகிறதுக்கு ஆசை நிறைய பேருக்கு, பழுகி பெருக பண்ணுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு காதுல கேட்கறீங்க இந்த வார்த்தையை, கர்த்தர் நாளைக்கு கண்களிலே பாப்ப வைப்பார். கர்த்தர் அந்த இடத்துல இருக்க வைப்பார், உங்களை தொட வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? 3 காரியத்தை மறக்கவே மறக்காதீங்க. 1, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். 2வது என்ன நிறைவேற்றுவார்? அவர் திட்டம் பண்ணியதை நிறைவேற்றுவார். 3வது, உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் தொடங்கியதை உங்கள் கைகளை கொண்டே நிறைவேற்றுவார். நிச்சயமா இந்த மாசம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த தீர்க்க தரிசன, இந்த வாக்கு தத்தம் நம்ம சபையில 10 குடும்பங்கள்ல நிறைவேற போகுது. எழுதி வச்சுக்க, 10 குடும்பங்கள்ல நிறைவேற போகுது. கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தர் நடத்த போறாரு. நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்க தெரியாது, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அன்னைக்கு வந்து சொல்றான் தீர்க்கதரிசி ஒருத்தர், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரை விட்டுட்டா ஜென்டில்மேன், உங்களை மாதிரிலாம் வந்து கண்ணை குத்திடுவார், காலை குத்திடுவார், அதெல்லாம் கிடையாது. அவர் விட்டுடுவார். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். லைஃப்ல நமக்காக அவர் செயல்படவே முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், 107 டிகிரி ஜுரம் அடிச்சு ஃபிட்ஸ் வர கண்டிஷனா கூட காலையில ஜோம் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். ஒரே ₹1 காசு இல்லை, காலைல பால் பாக்கிட்டு வாங்க காசு இல்லைன்னு எழுந்து ஜோம் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்க. நடக்கவே முடியல, தவழ்ந்துங்கனாவது சர்ச்சுக்கு வந்துடணும். காலைல சொன்ன பாருங்களேன், ஜெசிகா ஒரு நிமிஷம், ஜெசிகா ஏந்திரு, நீதான் ஏந்திரு, ஏந்திரு. கரெக்டா ஜெசிகா சைஸ் பொண்ணுங்க, இவ்வளோ பெரிய பொண்ணுங்க, நடக்க முடியலன்னு அவங்க அப்பா தோல் மேல 2த்தையும் போட்டுக்கின்னு பெரிய பால். நான் எதுக்கு அந்த பொண்ணை நிமிந்து பார்த்தேன்னா, என்னடா இவ்வளோ ஆயிட்டு ஒருத்தன் நடந்து போறான்னு ஹெட்லைட் வெளிச்சில பார்த்துன்னு போறேன். கிட்ட போனா ஒரு குழந்தைய தோல் மேல அவருக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய தூக்கி வச்சுக்கின்னு பெரிய பாளையம் கோயிலுக்கு நடந்து போற. என்ன பக்தி இல்லை, என்ன பரவசம் இல்லை. அப்படியே தேவஜனத்தை ரிட்டர்ன் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஆனா நம்மளுக்கு ஆசீர்வாதம், உட்கார், ஆசீர்வாதம் மட்டும் எப்படி தெரியுமா வரணும்? ஆபிரகாமு கூட்டரும் கோரையை பிச்சு நட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடலாமா? அப்படி ஒரு நிமிஷம் எழுந்திருக்கலாமா? ஒரு பாட்டு பாடும்போது கர்த்தர் காணிக்க படைப்போமா? அப்படி எழுந்து ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே, உங்க வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உங்க